ஹலோ. கேக்குதுங்களா? யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. என்னோட வாய்ஸ் கேக்குதா? என்னோட வாய்ஸ் கேக்குதா? யாராவது மியூட் எடுத்துட்டு சொன்னீங்கன்னா நல்லாருக்கும். கேக்குது சார். ஓகே, ஓகேப்பா. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். Good evening, sir. குட் ஈவினிங். ஓகே. ஸோ இன்னைக்கான டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணீங்களா? இங்க இப்ப லைவ்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க. பண்ணோம் சார். ஓகே, எப்படி இருந்தது?
ஆமா. எப்படி? சார் நல்லா சொல்லுங்க. சார் நம்ம எப்பயுமே பினாக்கிள்ல இருக்க இததான் சார் கேட்பீங்க. ஏன்னா இப்ப கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சார். ஓகே. அதான் இனிமேலு கொஞ்சம் எக்ஸாம் கிட்ட வரப்போதுனால அந்த மாரி தான் இருக்கும் வீக்லி. ஓகே சார். நல்லா தான் சார் இருந்துச்சு. யோசிக்கிற மாரி. ஓகே. இதுனா நம்ம பண்ணதே பண்ற மாரி இருந்துச்சு. இதுனா கொஞ்சம் நம்ம யோசிச்சு பண்ற மாரி நல்லா டிஃபரெண்டா இருந்துச்சு சார். ஓகே, இதே ஓகே. மாரி இப்போ ஓகேப்பா. அந்த மாரியே ஓகே சார். பண்ணிரலாம். ம். ஓகே சார். ஓகே. என்ன ஆனாலும் சரி, டெஸ்ட் அட்டெண்ட் பண்றத மட்டும் விட்டுறாதீங்க அவ்வளோதான். ஓகே சார். ம். வழக்கம் போல நம்ம 2 பேரும் மட்டும் தான் பேசிட்டு இருக்க போறோம். அப்படிதானே? ஓகே, வி வில் ஸ்டார்ட். ஓகே. ஏன்னா இது கொஞ்சம் நல்லா லென்த்தா போகும்னு நெனைக்கிறேன். பாப்போம். ஸோ சேம் ஆ நீங்க குடுத்த டவுட் சம்ஸு நான் கேட்டிருந்தேன் கொஞ்சம் இல்லையா? அதெல்லாம் தான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே. ரைட். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிருவோம். ஜஸ்ட்டு ஒரு பேசிக்கா லைட்டா இத மட்டும் பார்க்கலாம். மெயினா இந்த இந்த ஃபார்முலா நெறைய இடத்துல யூஸ் ஆயிருக்கும். சரிங்களா? இந்த sin A பிளஸ் B, sin A பிளஸ் sin B, அதுக்கப்புறம் cos A பிளஸ் cos B. இந்த ஃபார்முலாலாம் நல்லாவே படிச்சு வச்சுக்கோங்க. அதேமாரி sin A பிளஸ் B ஃபார்முலா. அதுக்கப்புறம் cos A பிளஸ் B ஃபார்முலா. அதேமாரி sin A மைனஸ் B. இந்த ஃபார்முலால இருந்து தான் இதெல்லாம் வந்திருக்கும். சரிங்களா? இதுதான் கோர் ஃபார்முலா. இதுல இருந்து இந்த சம்ஒன் மியூட் மட்டும் போட்டுருங்க. எக்கோ அடிக்குது. ஓகே. டவுட் கேட்கும்போது மட்டும் மியூட் எடுத்துக்கோங்க. ரைட். ஸோ அந்த sin A பிளஸ் B, sin A மைனஸ் B அதோடைய அடுத்த ஃபார்முலா தான் இது எல்லாமே. இந்த வேற வழியே இல்ல. நம்ம ஃபார்முலா படிச்சு தான் ஆகணும். சரிங்களா? அந்தந்த இடத்துல அப்ளை பண்றதுக்கு. அதுக்கப்புறம் இந்த இந்த ஒரு விஷயம். சப்போஸ் வந்து இப்போ cos 270 அப்படின்னு கேட்டா என்ன? sin 180 இல்ல 225 அப்படின்னு கேட்டா என்ன? அப்படின்னு தெரியணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஏதாவது இருந்தது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மீன்ஸ் இப்போ sin 90 மைனஸ் தீட்டா இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்கும். இது வந்து 90 டிகிரி, இது வந்து 180 டிகிரி இல்லையா? இது 90, இது 180, இது 270, இது 0 அல்லது 360. 0 டிகிரின்னு இருந்தாலும் ஒண்ணு தான், 360 டிகிரின்னு இருந்தாலும் ஒண்ணு தான். ஸோ இந்த மாதிரி sin 90 மைனஸ் தீட்டா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்துச்சுன்னா எதுவா இருந்தாலும் பாசிட்டிவ் தான். அதே மாரி செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்துச்சுன்னா சைனும் கொசிக்கண்டும் மட்டும் தான் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? இப்போ sin 180 அப்படின்னா சாரி sin வந்து என்ன சொல்லலாம்? 120 போட்டோம்னு வச்சுக்கிடுவோமே. sin 120 நம்ம எப்படி போட்டுக்கலாம்னா, sin 180 மைனஸ் 60 அப்படின்னு போடலாம். இல்லையா? 180 மைனஸ் 16 போடலாம். இப்போ 180 மைனஸ் 60னா இந்த இடத்துல தான் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்ல தான் வரும். ஸோ அதே மாரி 180ங்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மாறுது. இந்த இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து நம்ம மைனஸ் பண்றோம். இங்க ஒண்ணு போட்டுருக்காங்க பாருங்களேன். எக்ஸ் ஆக்சிஸ்னா பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டானா நோ சேஞ்ச். நோ சேஞ்சுன்னு எதை மீன் பண்றாங்கன்னா, சைன் இருந்துச்சுன்னா சைன் தான் இருக்கும். டான் இருந்துச்சுன்னா டான் தான் இருக்கும். கொசிகன்னா கொசிகன் தான் இருக்கும். காஸ்னா காஸ் தான் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மாறுச்சுன்னா, பிளஸ் ஆர் மைனஸ் மட்டும் பார்த்துக்கிடணும். பட் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து மாறுச்சு அப்படின்னா, அதாவது இப்போ sin 120னா sin 90 பிளஸ் 13 கூட நம்ம போடலாம். சரிங்களா? 90 பிளஸ் 13னா இப்போ ஒய் ஆக்சிஸ்ல இருந்து மாறுது. ஒய் ஆக்சிஸ்ல இருந்து மாறுதுனாலே, இப்போ சைன் வந்து காஸா மாறணும். இப்போ இந்த sin 90 பிளஸ் 30ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, காஸ் 30யா தான் இருக்க போகுது. ஆனா இங்க முன்னாடி மைனஸ் போடுறோமா, பிளஸ் போடுறோமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும். அந்த மைனஸ், பிளஸ் போடுறதுக்கு தான் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் கொசிகண்டும் வந்தா பாசிட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட்ல டான்ஜென்ட்டும் காட்டும் வந்துச்சுன்னா பாசிட்டிவ். அதே மாதிரி ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காசும் சீக்கண்டும் வந்தா பாசிட்டிவ். இதை தவிர வேற எது வந்தாலும் சிம்பிள் வந்து நெகட்டிவ்ல போடணும்.
சே சப்போஸ் sin 90 plus 30 சரிங்களா, இது வந்து cos 30 தான். 90 plus 30 செகண்ட் குவாட்ரண்ட்ல தான் வரப்போகுது. செகண்ட் குவார்டர்ல தான் வரப்போகுது. இப்போ நம்ம சைன் தான் இங்க இருக்குது. அப்ப சைனும் கொசிகண்டும் வந்தா பாசிட்டிவ்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து cos 30 பிளஸ் cos 30 தான் வரும். சரிங்களா? அதே சமயம் சப்போஸ் இப்போ cos 90 பிளஸ் 30ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 90ல இருந்து மாறுறதுனால கண்டிப்பா இந்த cos வந்து சைனா மாறும். sin 30 தான் வரப்போகுது. ஆனா இங்க மைனஸ் போட போறோமா பிளஸ் போட போறோமாங்கிறது தான் இப்ப கேள்வி. cos 90 பிளஸ் 30ங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனு கொசிகன் வந்தா தான் பாசிட்டிவ். மத்த எது வந்தாலும் வந்து நெகட்டிவ். இங்க காஸ் தான் இருக்கு. அப்போ இங்க மைனஸ் sin 30 போடணும். நீங்க என்ன சேஞ்ச் பண்றீங்கங்கிறத பார்க்கக்கூடாது. அந்த இடத்துல cos 90 பிளஸ் 30 இருக்கு. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனு கொசிகன் வந்தா தான் பாசிட்டிவ். ஓகேவா? இங்க காஸ் குடுத்துருக்காங்க. அதனால நெகட்டிவ்ல தான் நம்ம போட்டாகணும். ஒருவேளை cos 270 பிளஸ் 30ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கு போயிரும். அப்ப இந்த இடத்துல y ஆக்சிஸ்ல இருந்து மாறுது. sin 30 தான். சிம்பிள் வந்து என்னவா இருக்கணும்னு பார்த்தா, ஃபோர்த் குவாட்ரண்ட்ல கொசைனும் சீக்கண்டும் தான் பாசிட்டிவா இருக்கணும். அப்ப இது வந்து பிளஸ் sin 30 தான் வரும். ஓகே. இந்த பிக்சர நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிக்சர். y ஆக்சிஸ்ல இருந்து மாறுனா அந்த இத மாத்தணும். x ஆக்சிஸ்ல இருந்ததுன்னா மாத்த தேவையில்ல. ஓகேவா? இந்த பினாக்கிள் புக்ல முதல்லயே இத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒன் நைஸ் ஒன் ஆக்சுவலி. ஏதாவது டவுட் இருக்கா நான் சொன்னதுல? இப்பல்லாம் வந்து இந்த மாரி வேல்யூ குடுத்துலாம் கேட்கறதில்ல. sin 30னா என்ன? காஸ்ட் 125னா என்ன? அந்த மாரிலாம் அதாவது அந்த வேல்யூ வச்சு மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ் கேட்கறதில்ல. பட் கேட்டா இந்த இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சடனா திடீர்னு tan 540 அப்படின்னா கேட்பாங்க. tan 540னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? tan 360 பிளஸ் ஒரு 180 அப்படின்னு போட்டுக்கலாம். 360னா நம்ம 0 டிகிரினே எடுத்துக்கிடலாம். அப்போ tan 180 தான் ஆன்சரு. tan 180 வந்து என்னது? minus cot 90. மைனஸ் cot 90. ஓகே. இதை நீங்க எப்படி போட்டுறீங்கன்னா tan 90 பிளஸ் 90ன்னு பிரிச்சிடுறீங்க. அப்படிதானே? இப்போ 90 பிளஸ் 90 போனதுனால y ஆக்சிஸ்ல இருந்து மாறுது. அப்போ வந்து tan வந்து காட்டா மாறணும் கண்டிப்பா. cot 90 தான் இருக்க போகுது. மைனஸா பிளஸான்னு பார்த்தா செகண்ட் குவாட்ரண்ட்ல அதாவது 90 பிளஸ்ங்கும் போது நம்ம இந்த இடத்துல தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த ஹோல் நம்பரா வரும்போது இது ஒரு பிரச்சனை இருக்கு. பட் சம்திங் இப்போ ஒரு 530 இங்க போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை 530 போட்டது இங்க 170ன்னு வந்திருக்கும். 170 வந்தது இங்க 90 பிளஸ் 80ன்னு வந்திருக்கும். ஸோ அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்திருக்கும். 90 பிளஸ் 80 அப்படின்னா. அப்போ மைனஸ் cot 80 தான் ஆன்சரு. ஓகேவா? ஹலோ. கேக்குது சார். ஓகே ஓகே. இங்க பவர் கட் ஆயிடுச்சு. அதனால வைஃபை கட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இதுல போட்டிருக்கேன். மொபைல் ஹாட்ஸ்பாட்ல. ஓகே. ரைட். ஸோ நம்ம சம்ஸ்குள்ள போயிடலாம். சம்ஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நல்லா புரியும். பட் மெயினாக வந்து இந்த ஃபார்முலா அதுக்கப்புறம் இந்த எந்த குவாட்ரண்ட்ல எது வருது இந்த இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ரைட். நெக்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கு இதுதான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan 72 மைனஸ் tan 72 மைனஸ் tan 27 மைனஸ் tan 72 இன்டூ tan 27. ஓகே. இப்போ வந்து இதை இப்படி கொடுத்த உடனே நமக்கு இன்ஸ்டண்டா என்ன பண்றதுன்னே நமக்கு தெரியாது இல்லைங்களா?
ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் இப்ப யோசிக்கலாம். இந்த tan 72 எப்படி பிரிச்சுக்கலாம்? tan 72 முடிஞ்ச அளவு நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ வச்சு நம்ம பிரிக்க பார்க்கணும். சரிங்களா? 45 பிளஸ் 27 இந்த 72ங்கிறது ஆமா சார். tan 45 பிளஸ் 27 சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து நம்ம tan a பிளஸ் b ஃபார்முலா நம்ம போடலாம். tan a பிளஸ் b ஃபார்முலா வந்து என்னது? tan a பிளஸ் b is equal to tan a plus tan b divided by 1 minus tan a tan b. இதுதான் ஃபார்முலா இல்லையா? ஸோ இதையே வந்து அப்படியே tan 45 பிளஸ் 27க்கு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா tan 45 plus tan 27 divided by 1 minus tan 45 into tan 27. ஓகே. ஸோ இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்குதுன்னா tan 72 இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு 1 tan 45னா 1 தானே. ஸோ 1 plus tan 27 divided by 1 minus இந்த tan 45யும் 1 தான். அப்போ 1 minus tan 27 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா tan 72 மைனஸ் tan 72 into tan 27 வரும். இந்த ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்க போது 1 plus tan 27 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? இப்போ இந்த tan 27 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா மைனஸ் tan 72 tan 27 மைனஸ் tan 27 ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் வந்து கொஷினாக கொடுத்துருக்காங்க இல்லையா? tan 72 மைனஸ் tan 27 சார் பிரேக் ஆகுது சார். அவ்வளோதான். கொஞ்சம் முன்னாடி லாஸ்ட் இருக்கு. ஸோ வந்து சார் பிரேக் ஆகுது சார். பிரேக் ஆகுதா? இப்போ கிளியரா இருக்கு சார். கிளியரா இருக்கா? ஓகே. ஆமா சார். இதுதான் கொஸ்டின் இல்லையா? tan 72 மைனஸ் tan 27 மைனஸ் tan 72 tan 27 இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து ஆப்ஷன் பி 1 தான். ஓகே ஓகேவா? ஸோ இந்த மாதிரி திடீர்னு கொடுத்தா எனக்கு எப்படி இதெல்லாம் யோசிக்கிறது அப்படின்னா நம்ம அந்த கொஸ்டின்ல இருந்தா நம்ம போகணும். சம்திங் இங்க tan 72 கொடுத்துருக்காங்க, tan 27 கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவு நமக்கு தெரிஞ்ச வேல்யூவை வச்சு நம்ம பார்க்கணும். tan 30 tan 45 tan 60 இதை வச்சு அதை ஏதாவது பிரிக்க முடியுமா? முடிஞ்ச அளவுக்கு இந்த tan 45 தான் அவங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்பனா தான் அது 1 பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க இதை ஸ்ப்ளிட் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் ரைட். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல இங்க முக்கியமா வந்து என்னன்னா ஆப்ஷன்ஸ்ல ஃபுல்லும் பாருங்களேன், எல்லாமே θ/2 இருக்குது இல்லையா? ஸோ அப்போ நம்ம வந்து இந்த θ/2 அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வந்தே ஆகணும். ஓகே. இப்போ இதுல இன்னொரு இந்த θ/2 இருக்கிறது என்னெல்லாம் நம்ம யோசிக்கலாம்? sin 2θ வேல்யூ வந்து என்னது? 2 sin θ cos θ. சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த இது வந்து இதை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இங்க ஆங்கிளையும் நீங்க 2ஆல டிவைட் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ sin θ வேல்யூ வந்து 2 sin θ/2 இன்ட்டு cos θ/2. அதே மாதிரி cos 2θ வேல்யூ வந்து என்னது? cos square நார்மல் theta. 2 cos ஸ்கொயர் θ மைனஸ் sin ஸ்கொயர் θ. இதுல இருந்து எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் θன்னு எழுதிக்கிடலாம். இல்லைன்னா ஆர் 1 2 cos ஸ்கொயர் θ மைனஸ் 1 ரெண்டுல எதுனாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? இதுலயுமே அப்படியே θவை வந்து 2ஆல டிவைட் பண்றீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். θவை தான் 2ஆல டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ cos θவோட வேல்யூ வந்து
எய்தர் 1 minus 2 sin square theta by 2 or 2 cos square theta by 2 minus 1. Okay. ஓகே சார். ரைட். ஸோ இப்போ வந்து இதை கொண்டு நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த 1 வந்து அப்படியே இருக்கட்டும். 1 ப்ளஸ் இப்போ இந்த சைன் டீட்டாக்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? 2 sin theta by 2 cos theta by 2 முடிஞ்சு போச்சு. மைனஸ் காஸ் தீட்டாவுக்கு நான் எய்தர் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லைன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இங்க மைனஸ் இப்படி இருக்கு, காஸ் தீட்டா இருக்கு. இப்போ நான் இந்த காஸ் தீட்டாக்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆகும்? இந்த மைனஸ் உள்ள நம்ம கொண்டு போகும்போது -1 + 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு வரும். அப்போ இந்த -1 இந்த +1 கேன்சல் ஆகும். நமக்கு அப்போ ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை ஆகும். சரிங்களா? ஸோ அதனால இந்த ஈக்குவேஷனை நான் இந்த இடத்துல இப்போ நான் நியூமரேட்டர்ல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா 1 minus 2 sin ஸ்கொயர் theta by 2 நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகேவா? டிவைடட் பை 1 plus sin 2 sin theta by 2 cos theta by 2 போடுறேன். இங்க பிளஸ் காஸ் தீட்டா இருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த 2 cos ஸ்கொயர் தீட்டா -1 இதை நான் போட்டேன்னா அங்கேயே அந்த 1 -1 கேன்சல் ஆகும். ஸோ அப்போ எனக்கு ஈக்குவேஷன் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைட் ஆகும். அதுக்காக நான் இதை கீழே போடுறேன். நமக்கு தோணலாம் இல்லையா, இதை மேலேயும் போடலாம், அதை கீழேயும் போடலாம். பட் நமக்கு ஈக்குவேஷன் எதில் சிம்பிளிஃபை ஆகுதுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்படி போடும்போது தான் எனக்கு அந்த 1 கேன்சல் ஆகும். இப்போ அந்த 1 கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 sin theta by 2 cos theta by 2 plus 2 sin square theta by 2 divided by இங்கே அந்த 1 கேன்சல் ஆகிட்டு 2 sin theta by 2 cos theta by 2 plus 2 cos square theta by 2ன்னு இருக்கும். ஓகே. இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல என்ன காமனாக வெளில எடுக்கலாம்? 2 sin theta by 2 வெளியில் எடுக்கலாமா? எடுத்தோம்னா மேலே வந்து cos theta by 2 plus sin theta by 2 இருக்கும். டிவைடட் பை இங்கேயும் வந்து 2 இங்கே வந்து cos theta by 2 வெளியில் எடுக்கலாம். எடுத்தோம்னா sin theta by 2 plus cos theta by 2ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் வந்து இந்த 2 கேன்சலு. அப்படின்னா tan theta by 2 நமக்கு இருக்கும். ஓகே. ஓகே சார். ஸோ ஆப்ஷன் டி tan theta by 2. ஜஸ்ட் இந்த ஒரு ஃபார்முலாவும் அதுக்கப்புறம் இந்த காஸ் 2 தீட்டாவோட ஃபார்முலாவையும் நம்ம யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். எதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? இங்கே ஆப்ஷனில் எல்லாமே theta by 2 இருக்கு. அப்போ டேம் ஷுவராக நான் theta by 2ங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே நான் போகணும். ஓகேவா? அப்போ எங்கெல்லாம் theta by 2 கொண்டு வர முடியும் அப்படின்னா இந்த sin 2 தீட்டாவில் 2 sin theta cos theta. அப்போ sin தீட்டாவில் 2 sin theta by 2 cos theta by 2ன்னு கொண்டு வரலாம். அதேமாதிரி cos 2 தீட்டா ஃபார்முலா போட்டுட்டு அதில் theta by 2 கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் சம் போலாமா? ஏதாவது டவுட் இருக்கா இந்த சம்மில்? ஓ சார். ஓகே. இப்போ இந்த சம்மில் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாமே டேனாக இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே டேனாக இருக்குது. அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும், டேன் கொண்டு வரணும். ஓகே. ஸோ இதை வந்து ஈக்குவேஷனை சிம்பிளாக வந்து இந்த 1 minus sin 2t இதை எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 1க்கு பதிலாக வந்து sin ஸ்கொயர் t ப்ளஸ் cos ஸ்கொயர் t அப்படின்னு போடுறாங்க. ஏன் அப்படின்னா அப்போனா தான் வந்து இப்போ இந்த sin 2 தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம்? 2 sin t cos t இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a² + b² - 2ab அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ sin
டி மைனஸ் காஸ் டி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் அந்த 1 மைனஸ் சைன் 2t இந்த மாதிரி நம்ம மாத்துறோம். இப்போ இங்க வந்து இங்க டினாமினேட்டர்ல இங்க காஸ் டி மைனஸ் சைன் டின்னு இருக்கு. ஸோ நம்ம அது கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இதில் வந்து எது வேணாலும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் இல்லையா? காஸ் டியை கூட நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். காஸ் டி பிளஸ் சைன் டி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சைன் டி த ஹோல் ஸ்கொயர் கூட எடுத்தாலும் இதே தான் வரப்போகுது. இதில் எது மைனஸ்ன்னு நமக்கு தெரியாது. பட் நமக்கு அது இது கேன்சல் ஆகணுங்கிறதுக்காக நம்ம வந்து காஸ் டி மைனஸ் சைன் டி த ஹோல் ஸ்கொயர் இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி டினாமினேட்டர்ல என்ன வந்திருக்குன்னா சைன் டி பிளஸ் காஸ் டி த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த சைடு இன்டூ காஸ் டி பிளஸ் சைன் டி இருக்கு, டிவைடட் பை காஸ் டி மைனஸ் சைன் டி இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ கேன்சல் பண்ண வேண்டியதுதான். இது ஒரு ஒன் டைம் போகும், இது ஒரு ஒன் டைம் போகும். பேலன்ஸ் வந்து எனக்கு காஸ் டி மைனஸ் சைன் டி டிவைடட் பை அகைன் காஸ் டி பிளஸ் சைன் டி இப்படி எழுதிக்கிடுவோம். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், நமக்கு இந்த மாதிரி வந்துட்டாலே இதோடைய ஆன்சர் வந்து என்னது 1 மைனஸ் tan t டிவைடட் பை 1 பிளஸ் tan t. ஓகே, இதோடைய டைரக்ட் ஃபார்முலாவே இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இதை ஃபுல்லுத்தையுமே வந்து காசால நம்ம டிவைட் பண்ணோம், 1 பை காசால. அதே மாதிரி இங்கேயும் காசால டிவைட் பண்ணோம். மேலே கீழே காசால டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும், காஸ் பை காஸ் 1 வரும், மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா tan தீட்டா வரும், tan t வரும். அதே மாதிரி 1 பிளஸ் tan t வரும். சரிங்களா, காசால டிவைட் பண்ணால் ஸோ இந்த சைடு இருக்கிறது வந்துடும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். ஓகே, சார் இந்த மாதிரி ஒருவேளை எனக்கு இந்த ஒன்னுக்கு பதிலாக எனக்கு சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர்லாம் எனக்கு தோணவே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சே சப்போஸ் சைன் 2t வந்து 1 மைனஸ் 2 சைன் டி காஸ் டின்னு கண்டிப்பா போடலாம். இல்ல சொல்லுங்க, எல்லாரும் பேசுவானுங்க. என்ன மியூட்ல போட்டுக்கோங்க, மியூட்ல போட்டுக்கோங்க. someone is speaking. புவனேஸ்வரன், மிஸ்டர் புவனேஸ்வரன். ஓகே, ஸோ நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். ஓகே சார் இடையில கொஞ்சம் எல்லாரும் பிரேக் பேசுவாங்க. ஆகுது சார். அப்படி சொல்லுங்க. ஓகேங்க, உண்மையிலே நெட்வொர்க் இஷ்யூஸ் தான். சரிங்களா, ஓகே சார். ஓகே, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதுல. இட்ஸ் ஓகே சார். ஓகே ரைட்டு. நான் என்ன கேட்டுட்டு இருந்தேன்னா இந்த ஒன்றுக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் டி காஸ் ஸ்கொயர் டி போடணும்லாம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, பட் இந்த சைன் 2tக்கு பதிலாக கண்டிப்பாக 2 சைன் டி காஸ் டி போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆமா சார். அது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேயும் அதே மாதிரி 1 பிளஸ் 2 சைன் டி காஸ் டி இதை போட்டுக்கலாம். ஓகே, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்தையுமே காசால ஏன்னா ஆப்ஷன் ஃபுல்லுமே tan இருக்கு. சரிங்களா, ஆப்ஷன் ஃபுல்லுமே tan இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன்ல எப்படியாவது நான் tan கொண்டு வர ட்ரை பண்றேன். ஓகேங்களா, இந்த இடத்துலையுமே காஸ் டி பிளஸ் சைன் டி டிவைட் பை காஸ் டி மைனஸ் சைன் டி. இந்த இடத்துல நான் வந்து ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நான் எல்லா இடத்துக்குமே போறேன். இப்போ இந்த கொஸ்டின்லயுமே பாத்தீங்கன்னா தீட்டா பை 2 இருந்ததுனால தீட்டா பை 2 எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஆப்ஷன் எல்லாம் டேனா இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன்ல நான் என்ன பண்ணா டேன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். ஸோ நான் நியூமரேட்டர்ல வந்து இப்போ எல்லாத்தையும் காசால டிவைட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து சீக்கன் காஸ் டியால டிவைட் பண்றேன்னா இங்க மைனஸ் சீக்கன் டி வரும். இந்த காஸ் டி காஸ் ஸ்கொயரால பண்ணணும். சாரி, காஸ் ஸ்கொயர். இப்போ 1 மைனஸ் 2 சைன் டி காஸ் டி இப்படி இருக்குன்னா இதை ஃபுல்லுத்தையும் நான் காஸ் ஸ்கொயர் டியால பண்றேன். ஓகே, டிவைட் பண்றேன்.
அதே மாதிரி இங்கே டினாமினேட்டர்லையும் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஒருவேளை ஸ்ட்ரைக் ஆகலைன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். நான் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா போடுறதுக்கு வேணால் டைம் ஆகும். பட் கான்செப்ட் தெரிஞ்சிட்டுனா ஓகே. இது இருக்கட்டும், இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா சீக்கன் ஸ்கொயர் டி மைனஸ் என்ன இருக்குன்னா 2 tan t டிவைடட் பை இங்கேயும் வந்து சீக்கன் ஸ்கொயர் டி ப்ளஸ் 2 tan t. இது எப்படி போட்டிருக்கேன்னு புரியுதா? இந்த இடத்துல ஏன் சீக்கன் ஸ்கொயர் போட்டிருக்கேன், இங்கே ஏன் 2 tan t போட்டிருக்கேன்னு யாருக்கு புரியல சொல்லுங்க பார்க்கலாம். புரியல சார். புரியல? ஆமா சார். இது புரியுதா? இந்த இடத்துல நான் காஸ் ஸ்கொயர் ரெண்டு இடத்துல நான் டிவைட் பண்ணியிருக்கிறேன். இது எப்படி கேன்சல் ஆகிட்டு ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகாதுல்ல? ஆமா சார். இப்போ இந்த காஸ் ஸ்கொயரை 1 by cos ஸ்கொயர் டி மைனஸ் 2 sin t காஸ் டி டிவைட் பை காஸ் ஸ்கொயர் டி இப்படி போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம் சார். இதை வந்து சீக்கன் ஸ்கொயர் டின்னு போட்டாச்சு. ஓகே சார், புரிஞ்சு சார். இந்த இதில் ஒரு அடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ sin t by cos t மட்டும் இருக்கும். இப்போ 2 tan t இங்கே வந்துருச்சு. எஸ் சார். சரிங்களா? இப்போ அப்படி இருந்த ஈக்குவேஷனை நம்ம இந்த மாதிரி மாற்றியாச்சு. இதுக்கு அடுத்து இந்த சீக்கன் ஸ்கொயர் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இது ஒரு ஃபார்முலா தெரியுமா? நான் எல்லாத்தையுமே டேனாக மாற்றணும்னு நான் சொல்கிறேன். என்னாச்சு? ஓகேங்களா எல்லாருக்கும்? ஓகே சார், ஓகே தான் சார். சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு தெரியுமா? அப்போ இந்த இடத்துல சீக்கன் ஸ்கொயர் டி, இந்த சீக்கன் ஸ்கொயர் டிக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்னா 1 + tan ஸ்கொயர் டி மைனஸ் 2 tan t இப்படி போட்டுக்கலாம். டிவைட் பை சேம் 1 + tan ஸ்கொயர் டி ப்ளஸ் 2 tan t. சரிங்களா? இப்போ இதை நமக்கு பார்த்தோன்னே தெரியணும். a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இது a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இது ப்ளஸ் 2ab. ஸோ இங்கே எப்படி எது கேன்சல் ஆகணும்னு பாருங்க. காஸ் டி ப்ளஸ் சைன் டி அது வேற சைடில் இருக்குது. இந்த இதை நம்ம இன்னும் ஆட் பண்ணலை தெரியுதா? காஸ் டி ப்ளஸ் சைன் டி டிவைடட் பை காஸ் டி மைனஸ் சைன் டி. ஸோ அதையுமே நீங்கள் எல்லாத்தையுமே வந்து காஸ் டி ப்ளஸ் சைன் டி டிவைடட் பை காஸ் டி மைனஸ் சைன் டி. நம்ம இதை எல்லாத்தையுமே டேனாக மாற்றணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதையும் நீங்கள் காசால் டிவைட் பண்ணிங்கன்னா 1 + tan t வந்திருக்கும். இது வந்து 1 - tan t வந்திருக்கும். இந்த ரைட் ஹேண்ட் சைடு இது இருந்துக்கிட்டே இருக்கு. சரியா? 1 + tan t டிவைடட் பை 1 - tan t இருக்கு. இப்போ எங்கேயாவது புரியலன்னா என்னை நிப்பாட்டுங்க, சொல்லுங்க மியூட் எடுத்துட்டு. ஓகேவா? இப்போ நியூமரேட்டரில் என்ன பண்ணலாங்க? 1 - tan t இருக்கா? அப்போ 1 - tan t the whole square divided by 1 + tan t the whole square. இங்கே into 1 + tan t divided by 1 - tan t. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். அடங். ஆடிபிள் கேக்குதா? கேக்குது சார். சார். கேக்குது சார். சார் கேக்குது சார். ஓகே. ஓகே. ஸோ இந்த சம்மில் வந்து ஒன்று இந்த 1க்கு பதிலாக சைன் ஸ்கொயர் டி காஸ் ஸ்கொயர் டி போட்டு இதை வந்து இந்த ஃபார்முலா பற்றி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் எல்லாமே டேனாக இருக்குது. ஸோ இதில் முடிஞ்ச அளவுக்கு நான் டேனாக எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ரெண்டு விதத்துலையுமே நீங்கள் ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே சார். ஹலோ. சொல்லுங்க. சொல்லுங்க சார், ஆக்சுவலாக அந்த டீக்கு 30யும் 2Tக்கு 60 போட்டு பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா சார்? அது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. அது உங்க கண்டிப்பாக சப்ஸ்டியூஷன் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். பட் சப்ஸ்டியூஷனுக்கு நான் வந்து என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பேன் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ்ல ஃபுல்லும் வெறும் நம்பரா மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க சார். அந்த மாதிரி இடத்துல சப்ஸ்டியூஷனுக்கு கண்டிப்பா போகணும் ஸ்டார்டிங்ல. ஓகே. ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா
இது இப்போ சம்டைம்ஸ் அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக கூட இருக்கலாம். இப்போ நான் இங்கே டீச் பண்ணுறதுக்கு தான் இது வந்து லேட் ஆகுது சரிங்களா? பட் இதோடைய கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே சார். நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். டீக்கு பதிலாக 30 எடுத்துகிட்டு பண்ணலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஓகே. வராமலாம் இருக்காது. ஓகே. சார் எந்தெந்த பிளேஸ் சார் அந்த மாதிரி எடுக்கலாம்? ஒரே நிமிஷம்ப்பா. ஓகே, எந்தெந்த மாதிரி பிளேஸ்னா அதான் சொல்கிறேன். இப்போ ஆப்ஷன்ஸில் வந்து ஃபுல்லும் நம்பர்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சம்ஸ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல இப்போ இது வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் சரிங்களா? இதுலேயே நம்ம வந்து ஏக்கு ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்பர் தானே இருக்கு. அந்த மாதிரி இடத்துல பிரச்சனை இல்லை. ஏக்கு சப்ஸ்டியூஷன் போகலாம். அதாவது டீட்டா எடுத்து ஏதாவது போட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி ஒருவேளை இது இல்லை அப்படி இல்லைன்னா ஓகே, இப்போ டீக்கு பதிலாக 30 எடுத்து போட்டு சால்வ் பண்ணி திருப்பி அகைன் எல்லா ஆப்ஷன்லையும் டீக்கு பதிலாக போட்டு பார்த்துட்டு இருக்கணும். அந்த கேப்பில் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு கன்வென்ஷனல் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தெரியுது அப்படின்னா போட்டுடலாம். எப்போதுமே அந்த என்ன சொல்கிறது ஆப்ஷன்ஸ் வந்து டேனாக இருக்குன்னா இந்த மாதிரி டேனால் டிவைட் ஆகிற மாதிரி ஏதாவது இருக்கும் ஷுவராக. அதை நான் இங்கே சொன்னோம்ல, இந்த இப்போ காஸ் டி மைனஸ் சைன் டி டிவைடட் பை காஸ் டி ப்ளஸ் சைன் டி ஈக்குவல் டேரெக்டாக நீங்கள் 1 மைனஸ் tan டி டிவைட் பை 1 + tan டி நீங்கள் போட்டுடலாம். இது ரெண்டுமே ஈக்குவல் ஃபார்முலா தான். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் வந்து எனக்கு ஆப்ஷன்ஸை பொறுத்து தான் நான் போவேன். ஆப்ஷன்ஸ் ஒரு நம்பர்ஸாக இருக்குன்னா அந்த இடத்துல ஐ ப்ரிஃபர் சப்ஸ்டியூஷன். அதர்வைஸ் ஓரளவு சிம்பிளிஃபைடாக இருக்குது. சில சமயம் நம்ம 0 போடுவோம், டினாமினேட்டரில் 0 வரும், தேவையில்லாமல் டைம் கன்சியூம் ஆகும் சரிங்களா? இப்போ இங்கே டி 45 எடுத்திங்கன்னா இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் டினாமினேட்டரில் இன்ஃபினிட்டி வந்துடும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு கொஞ்சம் கஷ்டம். இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி டி கூட 30 எடுத்து பண்ணலாம், அவ்வளோதான். ஓகே, இப்போ டி ஈக்குவல் டு 30 எடுத்தால் என்ன வந்திருக்கும்? 1 மைனஸ் sin 60 டிவைடட் பை 1 + sin 60. சொல்லுங்க சார். √3 - 1 by √3 + 1 வருதுங்க சார் சைன்லாம். √3 - 1 by √3 + 1 மொத்தமாக சால்வ் பண்ணால் அதான் வருது இல்லையா? ஆமாங்க சார். மொத்தமாக சால்வ் பண்ணால் √3 + 1 டிவைடட் பை √3 - 1 √3 - 1 by √3 + 1 சார். √3 - 1 + 1. ஓகே, ஸோ இதுதான் வருது. இதுக்கப்புறம் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம tan 30 டி ஈக்குவல் டு 30 போட்டு பார்த்தா ஆப்ஷன் பி தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா? பட் 4 ஆப்ஷனையும் போட்டு செக் பண்ணி தான் ஆகணும், நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஓகே, இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்டல் தான். எது நமக்கு குயிக்காக வரும் ஆப்ஷனில் கடை நான் 4 ஆப்ஷனும் போட்டு பார்த்துருவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதில் என்ன பிரச்சனை வரும்னா சில சமயம் அந்த இன்ஃபினிட்டி வந்து நம்மளை மாட்டும். அதனால நான் அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இதை முடிஞ்ச அளவுக்கு கன்வென்ஷன்லேயே போய் பார்த்துடலாம். அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது ஷுவர் ஷார்ட்டாக ஆன்சர் வரணும் கன்வென்ஷனில் போனால் சரிங்களா? சப்ஸ்டியூஷன் இல்லாமல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை மாற்றி ஃபார்முலா போட்டு போனால் கண்டிப்பாக ஆன்சர் வரணும். ஓகே, கொஞ்சம் பிரச்சனையும் இருக்காது. பட் ஒன்லெஸ் அந்த சப்ஸ்டியூஷன் போகும்போது ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஒருவேளை ஆப்ஷன் எல்லாமே நம்பரில் இருந்தால் அந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் போகிறது பெஸ்ட்டு. நான் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுறேன் சரிங்களா? ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கே தெரியும். ரைட்டு. ஸோ இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம்? ஏக்கு பதிலாக ஏதோ ஒரு வேல்யூ போட்டுக்கலாம். இப்போ சப்போஸ் ஏக்கு பதிலாக நம்ம 45 எடுத்தோம்னு வச்சுக்கிடுவோம். ஏக்கு பதிலாக 45 எடுத்தோம் அப்படின்னா பி இன்ட்டு 1/√2 ஈக்குவல் டு 2q. அதே மாதிரி 2q இன்ட்டு அதுவும் ஒரு 1/√2 இல்லையா? அப்போ p இஸ் ஈக்குவல் டு 2q. இது ஒரு ரிலேஷன் இருக்கு. அடுத்து 2p இன்ட்டு √2 மைனஸ் q இன்ட்டு √2 ஈக்குவல் டு 3. ஸோ இது ஒரு ரிலேஷன் இருக்கு. இப்போ இதில் வந்து நமக்கு கேட்கறது என்ன கேட்டிருக்காங்க? p² + 4q² கேட்டிருக்காங்க. p ஈக்குவல் டு 2q அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த pக்கு பதிலாக 2q போட்டிங்க அப்படின்னா 4q² வரும். அப்போ மொத்தமாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 8q². 8q² வேல்யூ வேணும் அப்படின்னா q வேல்யூ எனக்கு தெரியணும். ஸோ q வேல்யூ வேணும்னா இப்போ இந்த இடத்துல pக்கு பதிலாக 2 இன்ட்டு 2q போட்டுக்கலாம். இன்ட்டு √2 மைனஸ் √2q ஈக்குவல் டு 3.
ஸோ 4q 4 root 2q minus root 2q equal to 3. root 2 வெளியில் எடுத்துட்டு 4q minus q இல்லையா, அப்படின்னா 3q எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 கேன்சல் ஆச்சுன்னா q is equal to 1 by root 2. அதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 8 into q square 1 by 2 வரும். ஸோ ஆன்சர் வந்து 4. ஸோ ஆப்ஷன் பி 4. ஸோ இந்த மாதிரி இடத்துல பிரச்சனையே இல்லை. ஓகே, டைரெக்டாக ஏக்கு பதிலாக ஒரு 45 எடுத்துகிட்டு போயிடலாம். கிளியர்? சார் ஓகே சார். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்துலையும் பாருங்க, ஆப்ஷன் எல்லாமே இந்த எக்ஸ் ஒய்யை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த எக்ஸ் இந்த ஒய்யை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துலையுமே வந்து அதாவது டேனு காட்டுன்னு எதுவுமே இல்லை ஆப்ஷனில். அப்போ டேம் ஷேராக வந்து ஏக்கு பதிலாக ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கோங்க, எது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏ 45 எடுத்துக்கிட்டாலும் என்ன வரும், 1 + 1 by root 2 இதுதான் எக்ஸு. இப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, 1 - 1 by root 2 இதுதான் ஒய். ஸோ கொஷினில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கேட்குறாங்க. சரிங்களா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரு, இது வந்து எக்ஸ் + ஒய் × எக்ஸ் - ஒய்னு போட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எக்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √2 + 1 / √2, ஒய் இஸ் ஈக்குவல் டு √2 - 1 by √2. ஓகே, ஸோ எக்ஸ் + ஒய் × எக்ஸ் - ஒய், √2 + 1 / √2, √2 - -1 சாரி சார் அப்படியே வச்சுக்கிட்டா கேன்சல் பண்ணிடலாம்ல சார், எக்ஸ் + ஒய் எக்ஸ் - ஒய். ஓகே, இங்கே இதில் சொல்கிறீங்க சார் இல்ல சார், 1 + 1 by √2 1 - 1 by √2 இருக்குல்ல சார், எக்ஸ் + ஒய்னா அப்படியே 1 by ஓகே, √2 1 by அப்படியே சாரி ஓகே ரைட். ஓகே, அப்படியும் கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸ் + ஒய் வந்து 2 வரும் இல்லையா, அதான் இந்த இடத்துல 2 தான் வரப்போகுது மொத்தமாக. எக்ஸ் - ஒய் வந்து 2 by √2ன்னு வரும். ஸோ 1 by √2. இந்த இது தேவையில்ல அப்படின்னு சொல்கிறீங்க தானே? ஆமாம் சார். இங்கே டேரெக்டாக இது ரெண்டுத்தையும் டேரெக்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து 2 வரும். டேரெக்டாக மைனஸ் பண்ணால் 2 by √2 வரப்போகுது. ஓகே, ஸோ 2 ஆன்சர் வந்து √2 வரணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வந்து √2. ஸோ ஆப்ஷன்ஸில் எங்கே வந்து √2 வருதுன்னு செக் பண்ணணும், அவ்வளோதான். அப்படி தானே? ஸோ எந்த ஆப்ஷனில் √2 வருது, எக்ஸுக்கு பதிலாக 2 by √2ல வந்து நியூமரேட்டர்ல √2 வரும் சார். 1 by √2 இல்லாம நியூமரேட்டர்ல இருக்கு. சரி இங்க ஓகே 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 2 √2 வரணும். கரெக்டா? எஸ் சார். ஓகே, 2 by √2 is equal to √2. 2 √2 வரணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 √2 ஆன்சர் வரணும். ஸோ ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ போடுவோம் ஃபர்ஸ்ட்டு. 4 × xy. xy என்ன வரும், அதே தான் இல்லையா, √2 + 1. எக்ஸுக்கு பதிலாக வந்து 1 + 1 by √2. இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய். a + b × a - b. ஸோ a² - b² போட்டுக்கலாமா, a + b a - b, a² - b². ஸோ 1 - 1 by 2 என்ன வரும், 1 by 2. 1 by 2. 1 by 2. ஸோ அதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 4 × 1 by √2ன்னு இருக்கும். ஸோ இந்த 4ஐ வந்து எப்படி எழுதிக்கலாம், 2 × √2 × √2 அதுக்கப்புறம் இங்கே ஒரு 1 by √2 இருக்குது. ஸோ இந்த √2 கேன்சல் ஆச்சுன்னா 2 √2 வரும். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏவே நமக்கு வந்துடுச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம எதுவும் யோசிக்க தேவையில்ல.
ஸோ ஏ ஈக்குவல் டு 45 போடுங்க. எக்ஸோட வேல்யூ 1 + 1/√2, ஒய்யோட வேல்யூ 1 - 1/√2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எக்ஸ் + ஒய் வந்து 2, எக்ஸ் - ஒய் வந்து √2. ஸோ ஆப்ஷன்ஸில் எங்கே 2√2 வருதுன்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஓகே, இதை விட வேறு ஏதாவது சிம்பிளான வே இருக்கா? சார் இந்த ஃபார்மேட்ல வர எல்லாமே 4√(xy) தான் சார் வரும். tan + sin இல்லைன்னா cot + cos இந்த மாதிரி. எப்போதுமே 4√(xy) இந்த மாதிரி ஒரு 10 சம் போட்டால் இனிமேல் கண்ண முன்னாடி இது 4√(xy) தான் அப்படின்னு சொல்லிடலாங்கிறீங்க, அப்படி தானே? ஆமாம் சார். ஓகே, அப்படி இல்லைன்னா tan √16 இந்த மாதிரி வரும் சார். tan a + sin a வந்து x, tan a - sin a வந்து y. அப்போ x² - y² கேட்டாலே வந்து 4√xy தான். வேற என்ன கேட்பாங்க? cot + cos வரும் சார். cot + cos. ஸோ அதுக்கும் இதே தானா? ஆமாம் சார். ஓகே, ரைட். ஸோ டிஃபால்ட்டாக போட்டுடலாம். ஒருவேளை x² - y² கேட்கல, x² + y² கேட்டாங்கன்னா அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுக்கும் இதே மாதிரி டிஃபால்ட்டாக ஏதாவது இருக்குதா? சார் இது வரைக்கும் பார்க்கல சார். ஓகே, ஸோ சால்வ் x² பண்ணிடுறோம். + y² கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த தீட்டா எடுத்து வேல்யூ எடுத்து போட்டு ஆகணும் இல்லைங்களா? மேபி இந்த தடவை x² + y² கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த தடவை CHSL 2024 கேட்டிருக்கானுங்க. ஸோ எப்போதும் அந்த மாதிரி தான் போகணும். இப்போ இது கேட்டிருக்காங்கன்னா இதுக்கு அடுத்து x² + y² எதிர்பார்க்கலாம். நம்ம வந்து x² - y²ன்னு கேட்டால் 4√xy அப்படின்னு இருக்கு. அப்போ x² + y²க்கு என்ன வரும்னு போட்டு பார்த்துக்கோங்க, சரிங்களா? ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். இது ஒரு நல்ல கொஸ்டின். இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும், என்ன அப்படின்னா, சப்போஸ் இப்போ வந்து cos 30 இதோட வேல்யூ வந்து என்னது? √3/2 சார். √3/2. ஸோ அப்போ cos இன்வர்ஸ் ஆஃப் √3/2 இதோட வேல்யூ வந்து 30 டிகிரி. ஓகேவா? இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். cos 30னா √3/2ன்னு எனக்கு தெரியும். அப்போ இந்த காஸ் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு போகுது அப்படின்னா cos இன்வர்ஸ் ஆஃப் √3/2னா அது 30 டிகிரி. ஸோ இந்த விஷயத்தை வச்சு தான் இந்த சம் பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ cos இன்வர்ஸ் ஆஃப் 7/25 இதோட வேல்யூவை நம்ம எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். லெட் இதோட வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா cos x = 7/25. ஓகேவா? அப்போ நம்ம நம்மளுடைய ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா, இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா cos θ வந்து 7/25 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது 7 adjacent by hypotenuse. அப்போ ஆப்போசிட் வந்து என்னவா இருக்கும்? ட்ரிப்ளெட் 24. ஸோ 7, 24, 25. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு வேல்யூ. இப்போ இதுலேருந்து நம்ம sin xும் நம்ம எடுத்துக்கிடலாம். sin x = 24/25 எடுத்துக்கிடலாம். tan x வேணும் அப்படின்னா 24/7 தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி லெட் அந்த cos இன்வர்ஸ் ஆஃப் 15/17 இதை வந்து ஒரு ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா cos y = 15/17. ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம ஒய் போட்டோன்னு வச்சுக்கிடுவோம். இங்கே இது 15, இது 17. அப்போ ஆப்போசிட்டில் என்ன? 8 சார். 8, 15, 17. எஸ். ஸோ இப்போ cos ஒய் வந்து 15/17னா sin ஒய்யும் வந்து 8/17. ஓகேவா? இப்போ அவங்க கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா cos இன்வர்ஸ் ஆஃப் 7/25 அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம். ஸோ எக்ஸு மைனஸ் ஒய். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே cos இன்வர்ஸ் ஆஃப் 304/425 அப்படின்னா என்ன அர்த்தம்? cos ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இதுதான் வந்து 304/425.
425. ஓகேங்களா? அப்பனா தானே வந்து எனக்கு x மைனஸ் ஒய்யோட வேல்யூ ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 304/425 அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, புரியுதுங்களா? இல்ல சார், Yes, sir. மறுபடியும் சொல்லுங்க சார். சார் புரியல சார், லாஸ்ட் மட்டும். சார் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. ஹலோ, கேக்குது சார். ஆடிபிளா? Yes, sir. இப்ப கேக்குது என்னோட சார். ஆக்சுவலி இங்க பவர் கட். ஓகேங்களா? ஸோ என்னோட ஃபோனோட ஹாட்ஸ்பாட் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். மீன்வைல் ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகுறதுனால அது அது ஒரு சைடு பிரச்சனை பண்ணுது. ஸோ முடிஞ்ச அளவு நான் கொண்டு போறேன் கிளாஸை. ஓகே சார். ஓகே சார். ஓகே ஆ சார். இது நான் என்ன சொன்னேன்னு புரியுதுங்களா? இப்போ காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் வந்து 304/425. ஸோ விச் மீன்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 304/425. சரிங்களா? சார் எப்படி சார் அப்போ நம்ம இதே 304 மாதிரி போட்டு ஆப்ஷன்ஸ்ல இருக்குல்லப்பா, நான் ஆப்ஷன்ஸை தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகே சார். இங்க அதாவது காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 725 நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி காஸ் ஓகே சார். இன்வெர்ஸ் ஆஃப் 15/70 ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். நான் அசியூம் பண்றேன். சரிங்க சார். அதனால தான் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7/25. இது புரியுதா? நான் அது ஃபர்ஸ்ட் புரியுது. ஸ்டெப் சொன்னேன். இப்போ இங்க கொஸ்டின்ல காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 725னா எக்ஸ்ன்னு தானே அர்த்தம். ஆமா சார். அதே மாதிரி காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 15/yனா ஒய்ன்னு அர்த்தம். ஆமா சார். அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய் தான் கேக்குறாங்க. ஓகே சார். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 304/425ன்னு இருக்கு. ஸோ இதுதான் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு ஆன்சர்ல கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஆமா சார். அப்போ காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ வந்து என்னவா இருந்திருக்கணும்? 304/425 இருந்திருக்கணும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சரா இருந்துச்சுன்னா. ஓகே சார். ஓகே, அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் வந்து காட் எக்ஸ் மைனஸ் ஒய். இது வந்து 297/425 இருந்திருக்கலாம். அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன் tan ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 297/425 இருந்திருக்கலாம். ஃபைனல் ஆப்ஷன் sin எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 304/425. இதுல இப்போ இதை நம்ம செக் பண்ணணும். இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு தான் நான் வந்து இந்த இடத்துல இப்போ இந்த sin எக்ஸோட வேல்யூ இருக்கு, tan எக்ஸோட வேல்யூ இருக்கு, அதே மாதிரி sin ஒய்யோட வேல்யூ இருக்கு, காஸ் ஒய்யோட வேல்யூ இருக்கு. யூஸ்வலாகவே நம்ம வந்து இந்த காசுக்கும் சைனுக்கும் நம்ம ரெகுலராக ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனால நம்ம அதையே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய், காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா என்ன வரும்? காஸ் ஏ காஸ் பி பிளஸ் சைன் ஏ சைன் பி. இதுதான் காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா. ஸோ காஸ் எக்ஸ் வந்து என்னது? 7/25. காஸ் ஒய் வந்து என்னது? 15/17. பிளஸ் சைன் எக்ஸ் வந்து 24/25. சைன் ஒய் வந்து 8/17. டினாமினேட்டர் எப்படினாலும் 25/17 தான் இருக்க போகுது. 25/17 வந்து எவ்வளவு? 425. எல்லா ஆப்ஷன்லையுமே வந்து டிவைடட் பைல 425 தான் இருக்கு. ஸோ அது பிரச்சனை இல்லை. இப்போ நியூமரேட்டர்ல பாருங்க, 7 × 15 + 24 × 8ன்னு இருக்கு. ஓகேவா? ஃபாலோ பண்றீங்களா?
எஸ் சார் ஃபாலோ பண்ணுவோம். எஸ் சார். எஸ் சார். நமக்கு வந்து இப்போ இதோட யூனிட் டிஜிட் மட்டும் செக் பண்ணுங்களேன். 7 × 15 வந்து 5ல முடியணும், ப்ளஸ் 4 × 8 வந்து 2ல முடியும். ஸோ ஆட் பண்ணால் எனக்கு 7 வரணும். ஆனால் எனக்கு காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து 304ன்னு இருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் கிடையாது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம காஸ் பார்த்ததுனால நம்ம சைன் செக் பண்ணலாம், பிகாஸ் இது ரெண்டும் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா அப்படிங்கிறதுனால. ஸோ சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தா சைன் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய், சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா. ஸோ சைன் எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 24/25 இன்ட்டு காஸ் ஒய்யோட வேல்யூ வந்து 15/17 மைனஸ் காஸ் எக்ஸோட வேல்யூ வந்து 7/25 சைன் ஒய்யோட வேல்யூ வந்து 8/17. இங்கேயும் டினாமினேட்டர் வந்து 425 வரும். 24 × 15 மைனஸ் 7 × 8. ஸோ 24 × 15 0ல முடியும், 7 8 சார் 56ல முடியும். ஸோ 0 - 6, ஸோ 4ல முடியணும். ஸோ 304 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 24 × 15 எவ்வளோ வரும்? 360 மைனஸ் ஒரு 56. ஸோ 304 வந்துருச்சு. சரிங்களா? 304/425. ஸோ நம்ம இதை எடுத்து பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக வருது. ஓகே, புரிஞ்சுதா? எஸ் என்ன சார். பண்றோன்னு ஒரு இது இருக்கா? எஸ் சார். ஓகே, ஆப்ஷன்ஸ்ல இருந்து தான் போய் ஆகணும், வேற வழியே கிடையாது. சரிங்களா? ஆனா அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். மெயினா சைன் காஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது நல்லது. ஓகே, இந்த மாதிரி சம்லாம் வந்து நல்ல டைம் கன்சூமிங் தான், பட் வேற வழி இல்லை, பண்ணிதான் ஆகணும். ஓகே ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே சார். ஸோ இதில் என்ன பிரச்சனை என்னன்னா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம யூஸ்வலாக வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x + 1 இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க, எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லி போட்டால் இந்த இடத்துல எக்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் 1 போடுவோம். 1 × 2 × 1 இந்த மாதிரி போட்டு வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. அதாவது 6 × f of 2 minus 4 × f of 4 plus 10 × f of 0 அப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ 6 இப்போ f of 2னா இந்த ஈக்குவேஷனில் பீக்கு பதிலாக 2 போடணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ பீக்கு பதிலாக 2 போட்டால் என்ன வந்திருக்கும்? f of 2 போட்டீங்க அப்படின்னா sin to the power பீக்கு பதிலாக 2 போட்டால் sin square x sin to the power 4x plus cos to the power 4x அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா? f of 2 அப்போ sin to the power 4x plus cos to the power 4x minus 4 into f of 4 போடணும். இப்போ ஓகே, ஸோ f of 4 போடணும். f of 4 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? sin to the power 6x plus cos to the power 6x அதுக்கப்புறம் plus 10 into f of 0. f of 0 போட்டோம் அப்படின்னா sin square x plus cos square x. ஓகேவா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ இதே வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்பர்ல இல்லை. இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஈக்குவல் டு வாட் அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த இடத்துல நம்ம எக்ஸுக்கு பதிலாக சப்போஸ் 0 டிகிரினே எடுத்துக்கிடலாம் எக்ஸுக்கு பதிலாக. ஏன்னா இது ஒரு ஒன்லி டினாமினேட்டர் மட்டும் தான் இருக்கு, நியூமரேட்டர் மட்டும் தான் இருக்கு, டினாமினேட்டர் எதுவுமே இல்லை, சிங்கிள் லைன்ல இருக்கு. ஸோ நம்ம இன்ஃபினிட்டிங்கிற அந்த பிரச்சனைலாம் வராது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் எக்ஸ் = 0 டிகிரி எடுத்தீங்கன்னா 6 × இங்கே என்ன வரும்? 0 + 1 காஸோடைய காஸ் 0 வந்து 1 minus 4 × 0 + 1 plus 10 × sin square plus cos square ஏற்கனவே 1 தான். ஓகேங்களா? அப்போ 6 - 4 + 10 என்ன வரும்? 16 - 4 12. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 12 தான். ஓகே, இல்லை இல்லை இல்லை, எக்ஸுக்கு பதிலாக 0லாம் என்னால் போட முடியாது, எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆகாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா கேன்சல் ஆகும் எல்லாமே. சரிங்களா? பட் இது ஒரே சிங்கிள் லைன்ல இருக்கிறதுனால தைரியமாக x = 0 போடலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. ஓகே, இல்லை எக்ஸுக்கு பதிலாக 30 45 அது கூட போடலாம். பட் 0 வந்து பெஸ்ட்டு, ஏன்னா சைன் வந்து 0 ஆயிரும், காசு வந்து 1 ஆயிரும், அவ்வளோதான். இல்லைனாலும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 6 to the power sin to the power 4x இது வந்து a³ + b³ ஃபார்முலா.
sin 4 6 cos 4 6 வந்து a cube plus b cube ஃபார்முலா a plus b into a square minus ab plus b square அதில் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இந்த சைடு இருக்கிறதெல்லாம் கேன்சல் ஆகிடும். கடைசியில் ஒன்றுமே இருக்காது. இந்த 6 மைனஸ் 4 இந்த 10 மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் ரீப்ளேஸ் ஆகும். அதை வேணா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்புறமா. ஓகே, அடுத்து ஸோ இப்போ இந்த இடத்துல என்னன்னா நமக்கு வந்து டேனு காட்டு அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவும் இல்லை. பட் ஏபிங்கிறது பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ ஏக்கு பதிலாக ஒரு 30யும் பிக்கு பதிலாக ஒரு 45 இல்லைன்னா ஒரு 60 அந்த மாதிரி எடுத்து ஏபி கொண்டு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வச்சு போடலாம். அது வந்து எனக்கு என்னமோ பெஸ்ட் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஏன்னா ஆப்ஷன்ஸ் பிரச்சனை இல்லை, டேன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது சப்ஸ்டியூஷன் பெறுறது பெஸ்ட்டு. ஸோ இப்போ டேன் ஏன்னா வந்து என்னது, tan a is 1/√3 equal to 3√3. அப்போ ஏயோட வேல்யூ 1/3. அதே மாதிரி sin 30 வந்து 1/2 equal to b into sin 60 வந்து √3/2. ஸோ அப்போ பியோட வேல்யூ 1/√3. ஸோ ஏயோட வேல்யூ 1/3, பியோட வேல்யூ 1/√3. காஸ் ஸ்கொயர் ஏ கேட்குறாங்க. காஸ் ஸ்கொயர் ஏயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ காஸ் இன்ட்டு ஏ நம்ம என்ன எடுத்தோம், 30 எடுத்தோம். காஸ் ஸ்கொயர் 30. ஸோ காஸ் 30 வந்து √3/2. அதை ஸ்கொயர் பண்ணால் 3/4. ஸோ ஆப்ஷனில் ஏக்கு பதிலாக 1/3, பிக்கு பதிலாக 1/√3 போட்டால் எந்த ஆப்ஷன் 3/4 வருதுன்னு பாருங்க. அதுதான் வந்து ஆன்சரு. ஓகே, ஏக்கு பதிலாக 1/3, பிக்கு பதிலாக 1/√3 போட்டு எந்த ஆப்ஷன் 3/4 வருதோ அதான் ஆன்சரு. ஸோ இந்த ஆப்ஷன் வருது. இப்போ இந்த பி ஸ்கொயர் பிளஸ் 1 அது வரல அப்படின்னா ஆப்ஷன் சியும் வராது. சரி, ஓகே, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பி ஸ்கொயர் பிளஸ் 1 என்ன வரும், 1/3 + 1 டிவைட் பை ஏ ஸ்கொயர் வந்து 1/9 + 1 விச் இஸ் ஈக்குவல் டு 4/3 டிவைட் பை 10/9. ஸோ 4/3 இன்ட்டு 9/10 வரும். இதை அடித்தோம் அப்படின்னா 3, இது ஒரு 2, இது ஒரு 5. ஸோ 6/5 வருது. அதை ரெசிப்ராக்கில் எடுத்தால் 5/6 வரும். அப்போ இது ரெண்டு ஆப்ஷனும் கிடையாது. அப்போ எதர் பி ஆர் டி தான் ஆன்சரு. அப்போ என்ன வரும், 1/3 - 1 டிவைட் பை 1/9 - 1 இஸ் ஈக்குவல் டு -2/3 டிவைட் பை -8/9 இஸ் ஈக்குவல் டு -2/3 இன்ட்டு -9/8. ஸோ மைனஸ் கேன்சல் ஆயிரும், 3/4. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகே ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ இந்த இதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் இல்லையா, இந்த மாதிரி sin 13 + sin இந்த மாதிரி வந்தாலே நம்ம வந்து இதை வந்து இப்போ காசால நம்ம டிவைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதோட டைரக்ட் ஃபார்முலா என்னவா இருக்கும், 1 + tan 13 டிவைடட் பை 1 - tan 13. ஓகேவா? ஒய் எல்லாத்தையும் காஸ் 13ஆல நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி கிடச்சிரும். ஸோ இப்போ 1 + tan 13 1 - tan 13 எப்படி எழுதிக்கலாம், இது வந்து tan 45 + tan 13 டிவைடட் பை 1 இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வரதுனால இங்கே tan 45 நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். tan 45ஓட வேல்யூ 1 அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து ஈக்குவல் டு tan a + b ஃபார்முலா. ஸோ tan a + b which is equal to tan 58. 45 + 13 48 58. ஸோ tan 58 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி போகிறது பெஸ்ட்டு. 2 ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். ஓகேவா? இப்படி கொடுக்குறாங்கனாலே ஓகே tan 58ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ tan 58னாலே வந்து tan 45 + 13 அப்படிங்கிறது தான். ஸோ இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணலாம். ஓகே, அப்படி தான் பண்ணி அவன ஒரு வழி கிடையாது. cot 58 வரக்கூடாதா அப்படின்னா அப்போனா cot 45 + 13 cot a + b ஃபார்முலா ட்ரை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? சார் tan 45 plus theta tan 1 45 plus tan theta 1 minus tan theta. புரியலங்க, tan என்ன 45 சொல்றீங்க? plus theta.
tan tan 45 45 plus theta 1 plus tan theta 1 divided by 1 minus tan theta. எஸ்ப்பா கரெக்டு தான். ஸோ அதுதான் இங்கேயே இருக்கு, அவ்வளோதான். ஓகே, இது எப்படி வந்துச்சுன்னு கேட்குறீங்களா இல்லை இது அப்ளை பண்ணணும்னு சொல்றீங்களா? எனக்கு புரியல. சரி இது அப்ளை பண்ணா டைரக்டா வந்துரும்ல ஃபர்ஸ்ட் எஸ், ஸ்டெப்ல இருந்து. ஆமாம். tan 45 plus 13 tan 58. ஓகே, அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, நீங்கள் இதுல இருந்து இப்படி டேரெக்டாகவே போட்டுடலாம் அப்படிங்கிறீங்க. எஸ் சார். காட் இட். அதுதான், அது எக்ஸ்பேண்ட் பண்ணி கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னேன், அவ்வளோதான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல இது கொஞ்சம் ஈஸியான சம் தான். sin x ப்ளஸ் sin y ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. cos x ப்ளஸ் cos y ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க. கொஷினில் வந்து sin x sin y ப்ளஸ் cos x cos y என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ நியூமரேட்டர் அங்கே மேலே இருக்கிறது என்ன வரும்னா sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் sin ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 2 sin x cos x sin x sin y ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே cos ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் cos ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 2 cos x cos y ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இது வந்து ஒன்றா வந்துடும், இதுவும் ஒன்றாயிரும். 1 + 1 2. ஸோ 2 ப்ளஸ் இங்கே வந்து இந்த 2வை காமனாக உள்ள எடுத்தோம் அப்படின்னா sin x sin y ப்ளஸ் cos x cos y ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கும். ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னன்னு கேட்குறாங்க கொஷினில். அப்போ இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இந்த 2 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 டிவைடட் பை இந்த 2வை கீழே இறக்கிற வேண்டியதான். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 டிவைடட் பை 2 இங்கே இருக்குது, ஆப்ஷன் சி. ஓகே, ஈஸி கொஸ்டின் தான், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? போகலாம் சார். ஓகே சார். ஓகே, ஸோ if 3 secant power 4 theta plus 8 equal to 10 secant square theta. அதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வரேன். -10 secant square theta plus 8 equal to 0. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்குது, சரிங்களா? அதாவது சப்போஸ் secant square thetaக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம், லிட். ஓகேங்களா, அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இங்க என்ன ஆயிரும்னா 3x² மைனஸ் 10x plus 8 equal to 0 அப்படின்னு வந்துடும். ஓகே, 0ன்னு வந்துடும். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுவோம், எக்ஸோட வேல்யூக்கு சால்வ் பண்ணுவோம் இல்லையா? என்ன வரும்? 3 8s are 24. ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 24 வரணும், ஆட் பண்ணால் எனக்கு -10 வரணும். அப்போ எந்த ரெண்டு நம்பர் எடுத்தால் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 24 12 to 64 சார். 12 to 64 அப்படியே எடுத்துக்க, 64 எடுத்துக்கலாம், 12 2 எடுத்துக்கலாம் இல்லையா? ஓகே, ரெண்டு ஆப்ஷன் வருது, 6 4. ஸோ -6 -4 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் +24 வரும், ஆட் பண்ணால் -10 வரும். -12 -2 எடுத்துக்கிட்டோம்னா 24 வரும். ஆனால் இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து -10 வராதுல்ல. சரிப்பா, 12 -2 எடுத்துக்கிறோம். 12 -2 மல்டிப்ளை பண்ணால் -24 வரும். இல்லைன்னா இங்கே எடுத்துட்டு இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா -12 × 2 -24 வரும், -12 + 2 -10 வரும். ஸோ அப்போ 6 4 தான் கொஞ்சம் கரெக்டான ஆப்ஷன், இது எடுக்க முடியாது, சரிங்களா? ஓகே சார். அப்போ இதுல இருந்து டைரக்டா நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து 3 இருக்கு. அதனால இந்த சிம்பிளை நம்ம மாற்றுவோம். -6 இருக்கு +6/3 ஆர் 4/3.
எக்ஸோட வேல்யூ. சரிங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2 இருக்கும் ஆர் 4/3 இருக்கும். ஓகேவா? அப்போனா சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து நம்ம 2 இருக்கலாம் ஆர் 4/3 இருக்கலாம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ. அப்போனா சீக்கன் தீட்டாவோட வேல்யூ வந்து √2 இருக்கலாம் ஆர் √2/3. ஸோ அப்போ √2னா என்ன வரும்? தீட்டாவோட வேல்யூ வந்து என்னது 45 டிகிரியாக இருக்கலாம் ஆர் √3/2னா காஸ் 30 டிகிரி இருக்கும். 30 டிகிரி சார். 30 டிகிரி. 30 டிகிரி. அப்போ தீட்டாவோட வேல்யூ 45 ஆர் 30 இருக்கலாம். சரிங்களா? tan தீட்டா கேட்குறாங்க. அப்போ tan 45 வந்து 1, tan 30 வந்து 1/√3 இல்லையா? ஸோ இப்போ ஆப்ஷன் டி தான் வரும். 1, 1/√3 தான் பாசிபிள். சீக்கன் காஸ் 30 வந்து √3/2 இல்லையா? இப்போ சீக்கன் 30 வந்து 2/√3. எஸ். அப்போ தீட்டாவோட வேல்யூ எய்தர் 35 ஆர் 40. ஓகே. ஓகே ஸோ சார். இதை விட வேற ஏதாவது அப்ரோச் சிம்பிளா இருந்தா சொல்லுங்க, ஷேர் பண்ணிக்கலாம் மக்களுக்கு, எனக்கும் தெரிஞ்சுக்குவேன். வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இந்த சீக்கன் ஸ்கொயருக்கு பதிலாக tan ஸ்கொயர் -1ன்னு போட்டு போனால் இங்கே நம்பராக இருக்குது 10 அப்படி இப்படின்னு. அதனால தான் நான் வந்து சரி டேரெக்டாக ஈக்குவேஷன் எடுத்தால் முடிஞ்சு போச்சுன்னு எடுத்துட்டேன். இது ஓகே தானே இந்த வெரி அப்ரோச்? சிம்பிளா அது. என்னங்க? ஓகே சார், இந்த அப்ரோச் ஓகே சார். பட் மேபி அந்த 45 டிகிரி எடுத்தா அது 1 நமக்கு கிடைச்சிருது சார் ஸ்டார்டிங் டே. ஓகே. பட் 45 எடுக்கணும்னு நமக்கு தெரியணும். ஆமா சார். ஓகே, சரிங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே. ரைட். ஸோ cot 4a + cot square a = 1. இதில் என்ன கேட்குறாங்க? cos power 4a - 3 cos square a கேட்குறாங்க. ஓகே. ஸோ என்ன பண்ணலாம்? cot power 4a + cot square a = 1. இங்கே காசு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த காட்டை வந்து நம்ம எப்படியாவது காசுக்கு எடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணுவோம். ஸோ இப்போ இது என்ன வரும்? cos power 4 + sin power 4a இது ஒன்று பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து காட் ஸ்கொயருக்கு அந்த ஒரு ரிலேஷன் இருக்கும்ல, என்ன வரும்? கொசிகன் ஸ்கொயர் a - cot square a = 1. ஸோ கொசிகன் ஸ்கொயர் a = 1 + cot square a. ஆனால் வந்து இங்கே அதையும் போட முடியாது, 1 மைனஸ் இருக்கு. ஓகே, இது எதுக்காவது யூஸ் ஆகும், பார்த்துக்கலாம். ஐயோ, சார் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல cosec ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணி காட் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம்ல சார்? 4 = cosec காட் ஸ்கொயரை ஸ்கொயர். காமனா வெளில எடுத்துடலாங்கிறீங்களா? ஆமா சார். இப்படி எடுத்துடலாங்கிறீங்க. 4 = ஓகே. 1. ஸோ இது வந்து கொசிகன் ஸ்கொயர் a. இந்த காமனா வெளில எடுக்கிறது நமக்கு வந்து தெரியணும். சரிங்களா? அது ஜஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகணும். இந்த மாதிரி வந்தாலே ஃபர்ஸ்ட் காமனா வெளியில எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ காட் ஸ்கொயர் ஏயோட வேல்யூ வந்து 1/cosecant ஸ்கொயர் a. சரிங்களா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அப்போனா காட் ஸ்கொயர் ஏயோட வேல்யூ வந்து சைன் ஸ்கொயர் a. ஓகே. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது சார். கேக்குது சார். ஓகே ஓகே ரைட். இப்போ காட் ஸ்கொயர் ஏயோட வேல்யூ வந்து சைன் ஸ்கொயர் a அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு தேவையானது என்னது? காஸ் ஸ்கொயர் காஸ் பவர் 4a - 3 காஸ் ஸ்கொயர் a. இதில் நம்ம காஸ் ஸ்கொயரை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் a - 3
இதுக்கு பதிலாக நம்ம 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் போடுவோம். இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ரொம்ப பண்ணுறோமோ? சரி, இதை உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ இல்லைன்னா இதுலயே எப்படி போடலாம்? காமனாக எடுக்கிறதுக்கு பதிலாக காஸ் பவர் 4ஏக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ த ஹோல் ஸ்கொயர் இல்லையா? இது வந்து காஸ் ஸ்கொயர் ஏ, அதுக்கு ஸ்கொயர் பண்ணால் காஸ் பவர் 4ஏ வரும். மைனஸ் 3 இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நமக்கு காட் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல சைன் பவர் 4ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். அப்போ நம்ம காசை ஃபுல்லாக சைனாக மாற்றினா தான் இந்த சம்மை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 3 ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் ஏ. ஸோ சைன் பவர் 4a மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ 1 மைனஸ் 3 மைனஸ் 2. ஓகே, இதோட வேல்யூ வந்து என்னது? கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் காட் ஸ்கொயர் ஏயோட வேல்யூ வந்து சைன் ஸ்கொயர் ஏ. அப்போனா காட் பவர் 4a ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ. இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? இதுக்கு பதிலாக சைன் பவர் 4a ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு போட்டுக்கலாம். இதோட வேல்யூ 1 தான். அப்போ சைன் ஸ்கொயர் 4a ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 2 சைன் ஸ்கொயர் ஏயோட வேல்யூ 1னா 1 மைனஸ் 2 மைனஸ் 1. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து -1 தான் ஆன்சர். ஓகே ஓகே சார். இதை ஃபர்ஸ்ட் காமனாக எடுத்து காட்டுக்கும் சைனுக்கும் ரிலேஷன் கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் காஸ் கொடுத்ததுனால காசை ஃபுல்லாக சைனாக மாற்ற முடியும் நம்மளால. பிகாஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ அதை நான் இங்கே போட்டு இது நமக்கு என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தோணும். கடைசியில் ஆன்சர் வருதாங்கிறது தான் மேட்ரு. ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் எது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? நான் 2 நாளாக தான் ட்ரிக்னாமெட்ரி பார்த்துட்ருக்கேன், ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லை. சரிங்களா? அதனால வந்து ஒரு மாதிரி எனக்கும் சம்டைம் ரஸ்டியாக தான் இருக்குது. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்கா? நான் ஏதாவது ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா சொல்லுங்கள், ஃபாலோ பண்ண முடியல கேட்டால் ஒரு மாதிரி இருக்கும் அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்கள் கற்றுக்கிறதுக்காகத்தான். ஒரு சில பேர் குயிக்காக புரிஞ்சுப்பீங்க, ஒரு சில பேர் லேட்டாக புரிஞ்சுப்பீங்க. ஸோ நோ இஷ்யூஸ். குயிக்காக புரிஞ்சுக்கிறவங்க வெயிட் பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவும் டவுட்னா தயவு செஞ்சு கேளுங்க. நான் சொல்கிறதெல்லாம் புரியுது தானே? எஸ் சார், புரியுது சார். எஸ் சார். எஸ் சார். புரியுது சார். ஓகே ரைட். நெக்ஸ்ட் சம்ம காட் ஸ்கொயரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. காட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். ஓகே, இப்போ நமக்கு வந்து கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா இதோட வேல்யூ 1ன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ கொசிகண்ட் இருக்கிற மாதிரியே நம்ம பண்ணணும்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? ஏதாச்சும் முயற்சி பண்ணுவோம். இப்போ கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் கியூப் டீட்டா இன்டூ சீக்கன் டீட்டா இதோட வேல்யூ கேட்குறாங்க. வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, காட் கியூப் டீட்டா இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கொசிகன் டீட்டா இது எப்படி இருக்கலாம்னா காட் ஸ்கொயர் டீட்டா இன்டூ காட் டீட்டான்னு போட்டுக்கலாம். காட் டீட்டாக்கு பதிலாக காஸ் டீட்டா பை சைன் டீட்டா போட்டுக்கலாம். இன்டூ இந்த சீக்கன் டீட்டாக்கு பதிலாக 1 பை காஸ் டீட்டா போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த இதை கட் பண்ண பார்க்கணும், அதுக்காகத்தான். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ அடிச்சிடலாம் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இங்கே டினாமினேட்டரில் இப்போ சைன் டீட்டா இருக்குது. சைன் டீட்டானா இப்போ கொசிகன் டீட்டான்னு நம்ம அதை எடுத்துக்கலாமா? 1 பை கொசிகன் டீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்போனா கொசிகன் டீட்டா வந்து
காமனாக வெளில எடுத்துட்டோம்னா 1 + cot ஸ்கொயர் டீட்டான்னு இருக்கும். ஒன் + cot ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ வந்து என்னது? ஆல்ரெடி கொசிகன் ஸ்கொயர்னு நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ 1 + cot ஸ்கொயர் வந்து கொசிகன் ஸ்கொயர்னா கொசிகன் கியூப் டீட்டா தான் ஆன்சரு. கொசிகன் கியூப் டீட்டா தான் வந்திருக்கு. சரிங்களா? அண்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இதை சிம்பிளிஃபை பண்ணி லாஸ்ட் கொசிகன் கியூப் டீட்டான்னு கொண்டு வந்திருக்கோம். இப்படி வந்து நிக்குது. ஓகே, ஸோ இதுல இருந்து கொசிகன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 + இந்த காட் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த 1 - e ஸ்கொயரை கொண்டு வருவோம். ஓகேவா? இங்க இருக்குது. இந்த காட் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த 1 - e ஸ்கொயரை போட்டோம் அப்படின்னா கொசிகன் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ தெரியும் நமக்கு. கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 - e ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கு. ஸோ கொசிகன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்? 1 + 1 - e ஸ்கொயர்னு வரும். கொசிகன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 2 - e ஸ்கொயர். ஓகே, ஆனால் நமக்கு தேவை கொசிகன் கியூப் டீட்டா. ஸோ இதுல இருந்து கொசிகன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 - e ஸ்கொயர். ஓகே, இங்கே கொஸ்டினை பாருங்க, பவர் எல்லாம் 3/2 அந்த மாதிரி இருக்கு. கொசிகன் டீட்டாவோட வேல்யூ ரூட் ஆஃப் 2 - e ஸ்கொயர். கொசிகன் கியூப் டீட்டா கேட்குறாங்க. அப்போ கொசிகன் கியூப் டீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த ரூட்டுக்கு நம்ம கியூப் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலி என்ன வரும்? 2 இந்த ரூட்டை எடுத்தோம்னா 1/2 வரும். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு 3 இருக்கு. ஸோ இதை பண்ணோம்னா 3/2 வரும் மல்டிப்ளை பண்ணோம்னா. ஸோ ஆன்சர் வந்து 2 - e ஸ்கொயர் பவர் 3/2. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஆப்ஷன்ஸையும் ஒரு தடவை நம்ம பார்க்கணும். ஓகே, என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 - e ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ 1ன்னு தெரியும். ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துட்டு வந்தா எனக்கு கொசிகன் கியூப் டீட்டா கிடைக்குது. ஸோ இதுல இருந்து கொசிகன் டீட்டாவோட வேல்யூ ரூட் ஆஃப் 2 - e ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். அப்போ அதை கியூப் பண்ணா ரூட் ஆஃப் 2 - e ஸ்கொயரை கியூப் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அது. ஓகே, ஸோ எனி டவுட்? ஓ சார். ஏதோ ஒன்று போட்டுட்டு இருக்கடா, நீ போடு நீ பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி, நீ தூங்கு தெய்வமே அப்படிங்கிற மாதிரி. புரியுது சார். புரியுது. ஓகே, சூப்பர். புரிந்தா ரொம்ப சந்தோஷம். டவுட் இருந்தா தயவு செஞ்சு கேளுங்க. ரைட். ஸோ ஓகே சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த இடத்துல காட் ஏ பிளஸ் காஸ் ஏ ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க. காட் ஏ மைனஸ் காஸ் ஏ ஈக்குவல் டு கியூன்னு கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ரிலேஷன் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன்ஸில் பி அண்ட் கியூ மட்டும்தான் இருக்குங்கிறதுனால நம்ம ஏக்கு பதிலாக ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துட்டு பி அண்ட் கியூவோட வேல்யூ கொண்டு வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது எனக்கு என்னமோ கொஞ்சம் நல்ல அப்ரோச்னு தோணும். ஓகே, ஸோ ஏக்கு பதிலாக சே சப்போஸ் 45 எடுத்துக்கிடுவோம். அப்போ என்ன வரும்? பி இஸ் ஈக்குவல் டு 1 + √2, சரி 1/√2. கியூ இஸ் ஈக்குவல் டு 1 - 1/√2. பட் ஆப்ஷனில் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர், பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர்லாம் இருக்கு. ஓகே, வேற வழியே இல்லை, பண்ணி தான் ஆகணும். ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். 1/16 இன்ட்டு பி இன்ட்டு கியூ, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு a + b இன்ட்டு a - b, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் 1 - 1/2ன்னு வரும். சரிங்களா? 1 - 1/2னா 1/2 தான். ஸோ 1/√8 வருது. ஸோ 1/√8னா
2 into 4, 2 root 2. 1/2 root 2. ஓகேங்களா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும்? p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர். p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர். a plus b the whole square plus a minus b the whole square என்ன வரும்? 2 times of a square plus b squareல. கரெக்டுங்களா? எஸ் சார். 2 plus 1 plus 1/2 3/2. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 3 வருது. அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு தானே? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 1/2 root 2 இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு வந்து 3 இருக்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு. நீங்களும் என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அடுத்து நான் ஆப்ஷன் சி செக் பண்றேன். வேற யாராவது ஆப்ஷன் பி அண்ட் டி செக் பண்ணுங்க. PQவோட வேல்யூ வந்து என்ன வருது? ஆல்ரெடி 8 தான் வருது இல்லையா? அப்போ √8 இருக்கும் இங்க. p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர். p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர்னா p பிளஸ் q இன்ட்டு q 2 இன்ட்டு 1/2. ஆப்ஷன் சியா வருது. ஆப்ஷன் சி தான் சார் கரெக்ட். எஸ் சார். எஸ் சார். அப்பதான் பண்ண அதே சம் தான் சார். அந்த 4 root of x மாடல். ஓகே, அதே சம் தான். ஆல்ரெடி ஓகே, இது வந்து காட்ல வந்திருக்கு. 4 root of xy வரணும் இல்லையா? இங்க xyக்கு பதிலா pq இருக்கு. ஓகே, p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர். சூப்பர்ப்பா. அப்ப பாருங்க 2023 CHSLயே கேட்டிருக்கானுங்க அந்த மாடல். அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எந்த அளவு பார்க்கணும். ஸோ இது ஆக்சுவலி என்ன இருந்திருக்கு? 4 root of pqன்னு இருந்திருக்கு. p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர். ஓகேவா? அங்க 4 root of xy இருந்துச்சு, x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் கேட்டிருந்தானுங்க இல்லையா? இங்க இருக்கு இந்த 7th சம். ஓகே, இது 2024 CHSL கேட்டிருக்கானுங்க, இது 2023ல கேட்டிருக்கானுங்க. எதுவுமே மாத்தல, கொஞ்சம் லைட்டா இது பண்ணியிருக்கான். ஓகே, சூப்பர்ப்பா. அப்ப இந்த மாதிரி வந்தாலே வந்து 4 root of அது என்ன அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கோ அதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த யார் அது? செம ஜாலியா இருக்காங்க போலயே. 1 + cos 8. இந்த இதில் 2 காமனா வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இங்க எல்லாமே தீட்டா 2 தீட்டா 2 தீட்டான்னு இருக்கு. இந்த cos 8 தீட்டாவை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? அதுக்கு முன்னாடி வந்து cos 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி இந்த இப்போ இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? இந்த ரூட் எப்படியும் கேன்சல் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து 1 - 2 sin ஸ்கொயர் தீட்டா நம்ம எடுத்துக்கிடுவோம். இதை cos ஸ்கொயருக்கு பதிலாக 1 - sin ஸ்கொயர் போட்டுக்கலாம். cos 2 தீட்டாவோட வேல்யூ வந்து 1 - 2 sin ஸ்கொயர் தீட்டா. சப்போஸ் cos 4 தீட்டாவா இங்கே இருந்துச்சுன்னா, இல்லைன்னா 8 தீட்டாவா இருந்துச்சுன்னா தீட்டாவை 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து sin ஸ்கொயர் 4 தீட்டான்னு இருந்திருக்கும். சரிங்களா? தீட்டாவை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். அப்போ cos 8 தீட்டாக்கு பதிலாக இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒன்று இதை பண்ணணும், இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஒன் மோர் ஃபார்முலா என்ன இருக்கு? 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 cos 2 தீட்டா ஈக்குவல் டு. இப்போ இதை போட்டால் கேன்சல் ஆகுதா இல்லை இதை போட்டால் கேன்சல் ஆகுதா நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ரூட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் அடுத்து ஒன்று ஒன்றா ஈஸியாக பண்ணிடலாம்.
ஸோ காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 போட்டுக்கனா இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2 இன்டூ 1 ப்ளஸ் காஸ் 8 தீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் 4 தீட்டா அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும். அப்போனா 2 இன்டூ 2 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் 4 தீட்டா. அப்போனா இந்த 2 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 4 வெளியில் வந்துடும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் 4 தீட்டான்னு இருக்கும். இதுக்கெல்லாம் ரூட் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ரூட் ஆஃப் 4 இன்டூ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் 4 தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம்னா காஸ் ஸ்கொயர் 4 தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ரூட்டு போச்சு அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் காஸ் 4 தீட்டா. ஸோ அப்போ இந்த ஒரு ரூட்டு போச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது இதுதான். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். அப்போ நம்ம என்ன போட்டிருப்போம்? இந்த 2 + 2 காஸ் 8 தீட்டாக்கு பதிலாக இதை போடலாம். டூ ப்ளஸ் அந்த √2 + 2 காஸ் 8 தீட்டாக்கு பதிலாக 2 காஸ் 4 தீட்டான்னு போடலாம். அப்போ என்ன ஆயிருக்கு? அந்த காஸ் 8 தீட்டாங்கிறது ஒரு ரூட்டு போச்சுன்னா 4 தீட்டா ஆகுது. திருப்பியும் அதை நம்ம சால்வ் பண்ணும்போது 2 தீட்டா ஆகும். கரெக்டா? இப்போ இந்த ரூட்டை நம்ம தூக்கணும் அப்படின்னா 2 + 2 காஸ் 2 தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். திருப்பி இந்த ரூட்டை நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கணும்? 2 காஸ் தீட்டா மட்டும் இருக்கணும் இல்லையா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் ஏ தானே? ஆமா எஸ் சார். சார். ஓகே. சிம்பிள் மெத்தட் ஒன்று இருக்கு சார். என்னங்க? இதுல சிம்பிள் மெத்தட் இருக்கு சார். என்ன மெத்தட்? அது எல்லாம் சார் ஃபர்ஸ்ட் வந்து அந்த 2 காஸ் தீட்டான்னு எழுதிக்கணும் சார். ஃபர்ஸ்ட் அந்த பிராக்கெட்ல இருக்குல்ல சார், அது தனியா எழுதிக்கணும் சார். எழுதிட்டு அந்த 8 தீட்டான்னு இருக்கா சார், ஆமா. அது எத்தனை 2 இருக்குன்னு பாருங்க சார். இங்க இந்த சைடு வந்து 1 2 இங்க 3 3 2 இருக்கா? இருக்கு சார். அதனால அந்த அப்படியே டிவைட் 8 பண்ணோம்னா 2 கியூபால டிவைட் பண்ணணுமா? ஆமா சார், ஆன்சர் வந்துடும் சார். அவ்வளவுதான் சார். ஒருவேளை இப்போ இன்னொரு 2 வந்து கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? சார் அதுக்கு அடுத்தாப்புல ஆப்ஷன் இருக்கும் சார். கரெக்ட். அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். பட் அது இப்படி தான் வந்திருக்கு. சரிங்களா? சார் ஓகே சார். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இப்படி தான் வந்திருக்கு. ஓகே, டன். நெக்ஸ்ட், the solution of the equation cos square theta plus sin theta plus 1 equal to 0 lies between எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கலாம். ஸோ சைன் தீட்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இது அந்த சைடு மொத்தமாக கொண்டு போனோம் அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் ஆயிடுச்சா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும், ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் -1 வரணும். இந்த மாதிரி ஒரு நம்பர் சொல்லுங்கள். மல்டிப்ளை பண்ணால் -2, ஆட் பண்ணால் சப்ட்ராக்ட் பண்ணால் -1. 1 minus 2 சார். -2 1 -2 into 1 -2 -2 plus 1 -1 வரும். ஸோ அப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து எய்தர் இந்த -2னா பாசிட்டிவாக எடுத்துக்கணும், 2 ஆர் -1. ஸோ சைன் தீட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூவே 1ஆக தான் இருக்க முடியும். அதனால் இது பாசிபிள் கிடையாது. அதாவது 2ங்கிறது பாசிபிள் கிடையாது. ஸோ அப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து -1. ஸோ சைன் தீட்டாவோட வேல்யூ -1 எதுக்கெல்லாம் வரும்? அதுக்கு தான் இங்கே ஒன்று போட்டு வச்சிருக்கிறேன். சைன் 270 வந்து -1 வரும். சரிங்களா? சைன் 0 0, சைன் 91, சைன் 180 0, சைன் 270 வந்து -1, சைன் 360 0. ஸோ 270 டிகிரி வந்து -1ல் வரும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் எங்கே 270 டிகிரி வருதுன்னு பாருங்க.
இப்போ பைங்கிறத வந்து நம்ம 180ன்னு எடுத்துக்கிடலாம் சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பைக்கு பதிலாக 180 போட்டிங்க அப்படின்னா 3 × 180/4 135 வரும். இது வந்து 135 கமா இது வந்து 225 வரும் சரிங்களா. அடுத்து இதே மாதிரி இது 225 7 × 180/4 7 × 45 7 × 45 எவ்வளோ வரும்? ஒரு 280 305 305 இல்லை 315. ஸோ இது ஒன்று. π/4னா π/4னா ஆல்ரெடி 45 தான் இல்லையா. 45 கமா 130 அதான் 270 வர்றது வந்து ஆப்ஷன் பில மட்டும்தான் இல்லையா. இல்ல சார் 270 பை 180 மல்டிபிள் பண்ணா நமக்கு இந்த பை வேல்யூ ஆப்ஷன்ல இருக்க மாதிரி வந்துடும். 270 × π/180 பண்ணணும். இல்லை அப்படி பண்ணாலும் வராதுல்ல டைரக்டா 3/2 பைன்னு வரும். ஸோ 3/2 பை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னங்க ஆப்ஷன்ல டினாமினேட்டர்ல 4 இருக்கிறதால மேலேயும் கீழே 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம் சார். 6π/4. ஓகே 6/4 பை. ஓகே 6/4 பை எங்க வருதுன்னு பார்த்தா ஆப்ஷன் பில வருது. ஓகே ஓகேப்பா நைஸ். இது ஓகே தான். டிகிரில இருந்து பை கொண்டு வரணும் அப்படின்னா இன்ட்டு π/180 பண்ணுங்க. பையில இருந்து டிகிரிக்கு மாத்தணும்னா பைக்கு பதிலாக 180 போட்டுக்கோங்க அவ்வளோதான். ஓகே. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா இந்த 270 வந்து 270 × பையில மாற்றணும் அப்படின்னா 3/2 பைன்னு வரும். பட் ஆப்ஷன் எல்லாம் டிவைடட் பைல 4 இருக்கிறதுனால 6/4 பைன்னு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ 5π/4 7π/4 இருக்கு. அதுக்கு நடுவில் தான் 6/4 பை இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் sin 73 + cos 137. ஸோ அதையே நான் வந்து 90 + 47 நான் போடுறேன். ஓகேங்களா. அப்போ sin 90 + 47 அப்படின்னா ஒய்ஏ ஆக்சிஸில் சேஞ்ச் ஆகுது. ஸோ சைனுக்கு பதிலாக காஸ். ஓகேவா. அப்போ இதுக்கு பதிலாக -sin 47 இதை போட்டுக்கணும். sin 90 + 47 வந்து -sin 47. இப்போ sin a - b sin a - sin b ஃபார்முலா வந்து என்னது? இந்த ஒன்று இருக்கு. இந்த ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. sin a - sin b = 2 cos c + d/2 sin c - d/2. சரிங்களா. அதெல்லாம் நல்ல நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸில் வச்சுருக்கணும். அப்போ 2 × cos 73 - 40 73 + 47 120/2 into sin 73 - 47 73 - 47 எவ்வளோ வரும்? ஒரு 26/2. ஸோ cos 60 cos 60னா 1/2 into sin 13. இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா sin 13 தான் ஆன்சரு. ஆப்ஷன் ஏ. ஓகே. ஸோ இந்த cos 137 90 + 47 பிரிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். பண்ணால் கொஞ்சம் ஈஸி. இந்த மாதிரி சம்ஸ் இந்த 13 20 வர்றதெல்லாம் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் கன்ஃபார்மாக இருக்கும். c + d/2 c - d/2 அப்படின்ட்டு. ஓகேவா. ஓகே சார். ஓகே சார். ஓகே அடுத்து சேம் இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னா ஈஸி. ஓகேவா. sin a + sin b 2 sin a + b/2. ஸோ 2 sin 4θ + 6θ/2 3θ வரும். இன்ட்டு cos 4θ - 2θ/2 அப்படின்னா cos θன்னு வரும். டிவைடட் பை cos a + cos b 2 cos 3θ 4θ - 2θ 2θ/2 அகைன் cos θ வரும். ஸோ அப்படியே இதை அடிச்சிடலாம். 2 அடிச்சிடலாம். sin 3θ cos 3θ வந்து tan 3θ. ஆப்ஷன் ஏ.
இதெல்லாம் டிஃபால்ட்டா மனப்பாடம் பண்ணி வைக்கிறது நல்லது தான். இந்த மாதிரி வந்தாலே tan 3 தீட்டா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எப்படி வந்துச்சுன்னா இப்படி தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இன்னும் 2 சம் தான். ஓகே. A lies between 45 degree and 540 degree. Sin A is equal to 1/2. ஓகேவா? ஸோ 1/2லாம் எப்போ வரும்? sin A வந்து 30 டிகிரியா இருக்கும்போது. 30 டிகிரி ஆனால் இங்கே 45க்கு மேலே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. வேற எந்த டிகிரியில் 1/2 வரும்? ஸோ இப்போ இதை வந்து இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து A/3. அப்போ இது எல்லாமே 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இது 510 வரும். இது 510, 525 வரும். 480, 495 வரும். 480 வரும். சரிங்களா? இதில் எதில் வந்து sin 30 வரும்னு பாருங்க. இப்போ 510 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 360 ப்ளஸ் ஒரு 150. 360ங்கிறது 0 டிகிரி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ sin 150 நம்ம செக் பண்ணலாம். sin 150 இஸ் ஈக்குவல் டு sin 180 மைனஸ் 30ன்னு எடுத்துக்கிட்டோம்னா sin 30 வந்துடும். ஓகேவா? ஸோ sin 150யும் வந்து 1/2 தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இது முடிஞ்சளவு இது எல்லாத்துலேயும் 360 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது 150 வரும். இதில் 360 போச்சுன்னா 165 வரும். ஸோ 165 நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ 510 போட்டாலே எனக்கு வந்துருச்சு, அவ்வளோதான். Sir, ஏன் சார் into 3? ஏன்னா 480 வருது சார். ஆப்ஷன்ல வந்து A/3 தானே கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் A/3 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் எல்லாமே 3 டிவைட் ஆகி இருக்குது. நம்ம ஏக்கு பதிலாக தானே இப்போ இங்கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இன்டூ 3 பண்ணுறோம். ஓகே சார். 480 வருதா? 360 ப்ளஸ் 120. 120னா நீங்கள் என்ன போடலாம்? 180 மைனஸ் 60 தானே போடுவீங்க. sin 60 √3/2 உள்ள சைன் இப்போ 120 வந்து 90 ப்ளஸ் 13 போட்டிங்க அப்படின்னா 90லேருந்து மாற்றும் போது cos 30 மாறிடும். சரிங்களா? cos 30 வந்து √3/2. someone asked இல்ல, 480 வராது, 1/2 கிடையாது. சைனோட வேல்யூ 1/2 வரணும். ஓகேவா? ஓகே சார். ஸோ லாஸ்ட் சம் இது வந்து சும்மா கொஸ்டின் வந்து எப்படின்னா ஃபார் திஸ் வேல்யூ எவ்ரி திங் பிட்வீன் 0 90 டிகிரி. சும்மா ஏதோ குழப்பி வச்சிருக்காங்க, ஒன்றுமே இல்லை. இட் இஸ் கிவன் தட் sin α1, sin α2, sin α3 அப்படி 20 வரைக்கும் ஆட் பண்ணால் எனக்கு 20 வருது. அப்போனா α1 ப்ளஸ் α2, α3 அப் டு α20 வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலி கொஸ்டின் வந்து தப்பு. இது எவ்ரி திங் பிட்வீன் 0 90 டிகிரி கிடையாது. இது 90 டிகிரி 90 டிகிரியும் நம்ம சேர்த்துக்கிடணும். சரிங்களா? sin α1 ப்ளஸ் sin α2 அப் டு 20 வரைக்கும் அப்படின்னா α1க்கு பதிலாக 90 எடுத்தால் மட்டும்தான் 1 + 1 + 1 + அப் டு 20 வரைக்கும் போகும். சரிங்களா? இப்போ α1 = 90, அதே தான் α2 = α3 எல்லாமே. ஸோ அப்போ 20 தடவை உங்களுக்கு 90 டிகிரி இருக்க போகுது. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1800 டிகிரி வரும். ஆப்ஷன் ஏ. இந்த 90 இன்க்ளூடட் கொஷின் வந்து ராங். சரிங்களா? உங்களுக்கு அதனால கன்ஃபியூஷன்னால இந்த சம்மை கேட்டிருந்துருக்கலாம். பட் இதுதான் இங்கே ஏதோ வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, 90 இன்க்ளூடட் ஆனால் 90 இன்க்ளூட் ஆனால் அதை பண்ண முடியலன்னா பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான், இன்னைக்கான செஷன் முடிஞ்சது. ட்ரிகனாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராக்டிஸில் இருக்கணும். சரிங்களா? பட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஐடென்டிட்டிஸு, அந்த ஃபார்முலா இதெல்லாமே கொஞ்சம் ரிப்பீட்டடாக போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சம்ஸ்லாம் சில சமயம் இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்கு. ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை ஓகேவா? ஓகே சார். ரைட், சரி, ஓகே. சிஜிஎல் எக்ஸ்பிரஸ் ரிவிஷன் பேட்ச்ல இருக்கிறவங்க யாராவது இப்போ இருக்கிறீங்களா?
இந்த சார் நான் இருக்கேன் சார். ஆ உங்களுக்கு அல்ஜிப்ரால ஏதாவது சம் டவுட் இருக்குதுன்னா இப்போ சொல்லுங்க. மற்ற எல்லாரும் மற்ற இதில் இருக்கிறவங்க கிளம்புறது இருந்தால் கிளம்பிக்கோங்க. சார் அவ்வளோதான். சொல்லுங்க. ஸ்பெசிஃபிக்கா எதுவும் சார். என்னங்க? சார் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேங்க சார். ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே. மேபி எதுவும் இந்த டவுட் மாதிரி இல்லை. ஒரு செஷன் இருக்கலாம். இந்த மாதிரி சார் மேபி இந்த மாதிரி ஒரு செஷன் இதுக்கப்புறம் டவுட் மேபி வரலாம்னு நினைக்கிறேங்க சார். ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? சார் சார் இதுலயே நான் நல்லா ட்ரிக்னாமெட்ரியில் நல்லா இருக்குன்னு நினைச்சேன். பட் நிறைய டவுட்டா இருக்கு. நிறைய நிறைய தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குங்கிறீங்களா? ஆமா சார் கண்டிப்பா. ஓகே ஓகே. நல்ல என்ன சொல்றது, ரிப்பீட்டடா சம் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே சார். இந்த 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 ஐடென்டிட்டிஸ்ல எல்லாம் டச்ல வச்சிருந்தீங்கனாலே முடிஞ்சு. எக்ஸாம் ஹால்ல எனக்கு தெரிஞ்சு டைம் கொடுத்து ஒருவேளை டைம் இருந்தா இந்த ஃபார்முலாலாம் எழுதி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். sin c plus sin d, sin c minus sin d, cos a plus cos b அதெல்லாம். ஓகே சார். ஓகே. ஸோ ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் அடுத்த லைவ்ல நம்ம பார்ப்போம். வேற ஏதாவது சம்ஸ் டவுட் இருந்துச்சுன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணி காமிக்கலாம். இதை மீறியும் வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் அந்த நம்பருக்கு அனுப்புங்க. நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன் நம்பரு. இன்னொரு தடவை சொல்கிறேன். 730-540-5417. ஏதாவது சம்ஸ் டவுட் இருந்தால் அனுப்புங்க. நான் எப்போ பார்க்குறேனோ பார்த்துட்டு உடனே தெரிஞ்சுச்சுன்னா உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். இல்லைனா ஒர்க் அவுட் பண்ணி நான் சொல்கிறேன். இல்லைனா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. பார்க்கலாம் அடுத்த வாரம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.